வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஈரான் வந்து யுஏஇ உள்ள துபாய் இந்த மாதிரி இடத்துல இங்கேருந்து ஏவுகணை அனுப்பி அங்கே உள்ள அமெரிக்க படைத்தளங்களை பூரா அழிச்சிட்ருக்கு. அதே நேரத்தில் எப்படி அவங்களே இந்தியன் ஆர்மி ட்ரோன் ஸ்ட்ரைக் யூஎஸ் ரேடார் ஸ்டேஷன் சைட் ஃபார் ட்ரூப்ஸ் டிப்ளாய்மெண்ட். ஆனால் அங்கே அமெரிக்க படைத்தளம் மற்றும் அமெரிக்கர்கள் இருந்தாலும் அந்த இராணுவ வீரர்களை கொள்வதற்காக ஏவுகணை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. இது பூரா ஈரான் வந்து துபாய் பாருங்க, ஈரான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரோன் மூலயமாகவும் ஏவுகணை மூலயமாகவும் இது வந்து ஈரான், இதுதான் துபாய் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. துபாய், அபுதாபி, அப்புறம் வந்து ஓமன், இது யுஏ, இது பூரா யுஏ தான் இது. அப்புறம் பஹ்ரைன், கத்தார், இது பஹ்ரைன் வந்து கத்தார். அப்புறம் இது குவைத், இது ஈராக்கு, இது சவுதி அரேபியா. ஸோ இந்த இடத்துல ரியாத் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பூரா ஸோ ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் அமெரிக்க படைத்தளங்கள், அமெரிக்க இராணுவ வீரர்கள் எங்கெங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் ஏவுகணை மூலயமா ஈரான் அனுப்பி அவங்கள கொண்டுகிட்ருக்காங்க அவங்கள. ஸோ நிறைய நேற்று கூட என்ன ஒரு அமெரிக்காவோட யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அதை வந்து $500 மில்லியன் மதிப்புள்ள அந்த ரேடார் சிஸ்டத்தை வந்து ஏவுகணை மூலயமா அங்கே சவுதி அரேபியாவில் உள்ள அந்த சுல்தான் ஏர்பேஸ், இந்த சுல்தான் ஏர்பேஸ் இங்கே இருக்குல்லையே, அந்த சுல்தான் ஏர்பேஸில் வந்து ஏவுகணை அனுப்பி அதை வந்து போட்டு அழித்தாங்க ஈரான். அந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. டெஹ்ரான் டைம்ஸ் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வெல்கம் டு ஹெல், US troops who step foot on Iranian soil will live only in a coffin. ஈரான் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நீங்கள் வந்து அமெரிக்கா உள்ளே வந்தீங்க, ட்ரூப்ஸ் உள்ளே வந்தீங்கன்னாக்க நீங்கள் உயிரோடு போக மாட்டீங்க, நீங்கள் அந்த பெட்டியில் அடைச்சி உங்களை கொலை பண்ணி பெட்டியில் அடித்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. அதுதான் வெல்கம் டு ஹெல், நகரத்துக்கு வாங்க, இங்கே எங்கள் நாட்டுக்கு வந்தீங்கன்னாக்க நரகம் தான், உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம், உங்களை எல்லாத்தையும் கொண்டு ஒவ்வொரு பெட்டி பெட்டியாக அமெரிக்கா அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் அப்படின்னா 57,000 வீரர்கள் வந்து வளைகுடா நாடுகளில் அமெரிக்க வீரர்களே இருக்காங்களாம். 57,000 ட்ரூப்ஸ். இவங்களுடைய மெயின் என்ன அப்படின்னா, அந்த 3 இடத்துல அந்த என்ன சொல்லலாம் அணுசக்தி நிலையம் இருக்குது ஈரானில். அங்கே 450 கிலோ என்ரிச்டு யுரேனியம், செறியூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. இது என்ன உடனடியாக நான் வந்து அணுகுண்டு தயாரிக்கலாம், இல்லை ஏவுகணை தயாரிக்கலாம், அந்த மாதிரி உள்ள என்ரிச்டு யுரேனியம் இருக்குது. அதை எப்படியாச்சும் கொள்ளையடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிருக்காங்க இந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அண்ட் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப். அதுக்கடுத்து கார்க் வந்து ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து 90% ஈரான் வந்து அங்கே தான் வந்து குரூட் ஆயிலாம் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டுக்கு. அப்போ அந்த தீவை பிடிக்கணும். அப்போது இந்த அமெரிக்கனுடைய மெயின் எய்ம் என்னன்னாக்க, ஈரானில் எங்கெங்கே என்ன வளங்கள்லாம் இருக்கோ அதை பூரா கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதற்காக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, வாங்கடா வாங்க, உங்களுக்கு நரகம் தான், இங்கே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நரகம், எல்லாத்தையும் கொண்டு உங்களுக்கு பெட்டி பெட்டியாக நான் அமெரிக்கா அனுப்புகிறேன்னு சொல்லி ஈரானுடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் இது. ஈரான் வாருக்கு முக்கிய காரணம் இந்த 3 பேர்.
இந்த ஆள் அமெரிக்கன் பிரசிடெண்ட், இந்த ஆள் செக்ரட்டரி, இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவான், செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் தான் இந்த ஈரான் வருக்கு முக்கிய காரணகர்த்தா. அதுக்கடுத்து பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர். இந்த ஆள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆமாச்சாமி போடக்கூடிய 2 பேர். சொல்லுங்க இல்லையா, ஒரு படத்துக்கு கூட சொல்லுவான், என்ன முட்டா பிசாசு முரட்டு பிசாசு அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது மாதிரி இவர் ஒரு பெரிய முட்டாள். அந்த முட்டாள் சொல்லக்கூடிய இங்கே 2 பேரும் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த ஆள் என்ன சொல்கிற வாயை திறக்கல, அது சொல்கிறது பூரா ஆமாச்சாமி போடுறது. இந்த ஆமாச்சாமி போட்டு தான் இந்த உலகத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி மக்களிடையே உலக மக்களை பூரா கொதிச்செலுக்க வச்சு மக்களெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரில் 4 பிரசிடெண்ட், அந்த 4 செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி போஸ்ட்டில் செக்ரட்டரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அந்த மாதிரி இந்த 3 பேர்னால தான் நம்ம இந்த ஈரான் போர் நடந்துகிட்ருக்கு. முக்கிய காரணம் இந்த ஆள் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கேட்டு ஆமான்னு சொல்லியே இந்த உலகத்தை புறம் அழிக்கக்கூடிய இந்த 3 பேர் நல்லா பார்த்துக்குங்க. இவங்க தான் அந்த 3 பேருமே. இது என்ன அப்படின்னா, சேஃபஸ்ட் ஏர்பேஸ் அமெரிக்கா ஏர்பேஸ் ஈராக்கில் இருக்குது. அந்த ஈராக்கில் இன்றைக்கி ஏவுகணை அனுப்பி அந்த ஈராக்கில் ஏர்பேஸ் அமெரிக்கன் ஏர்பேஸில் இந்த ட்ரோன் அனுப்பி அதில் குண்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை ட்ரோன் அனுப்பி அங்கே பெரிய தீப்பிழம்பு மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி ஈராக்கில் நடந்த ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதலாம் இந்த வார் அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்றீங்க. இது ஃபுல்லாகவே அதே தான். இது ஈரானில் ஈரானில் உள்ள முக்கியமான படைத்தளம், அமெரிக்க படைத்தளத்தை ஏவுகணை தாக்கி அழிச்சிட்ருக்காங்க. இது எங்கே அப்படின்னா, இன்றைக்கி ஈரானில் போய் இஸ்ரேல் விமானப்படை போய் அங்கே குண்டு போட்டு இவர்களை இது பூரா பயங்கரமாக தீ எறிஞ்சிட்ருப்பாங்களே. இது ஈரானில் நடந்தது. இன்றைக்கி இஸ்ரேல் அங்கே குண்டு போட்டு பண்ணாங்க. இவர்களே அது எண்ணெய் வளம்னு நினைக்கிறேன். அது போல தீ பிளம்பாக எரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக தீ பிளம்பாக எரிஞ்சிட்ருக்கு பாருங்களே. ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து உலகத்தை அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரம். அவன் நினச்சதை சட்டம் யாரையும் சட்டம் பண்ணுறது கிடையாது, யார் சொல்கிறேன் கேட்க கிடையாது. அது ட்ரம்ப் இருக்காப்லையா பாருங்களே. இன்றைக்கி இது ஈரானில் இஸ்ரேல் குண்டு போட்டது. முக்கியமாக ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, 3 இடத்துல, அந்த 3 இடத்துலையுமே போய் ஏவுகணை அனுப்பி போட்டு இங்கே பாருங்களேன் தீ எரிஞ்சிருக்கு, மழை தீ எரிஞ்சிட்ருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லாகவே எவ்வளோ தீ புலம்பு பாருங்கள், எவ்வளோ தான் அங்கே ஏவுகணை தாக்குனதுனால எவ்வளோ ஊரா எவ்வளோ பெரிய தீ புலம்பு பாருங்கள். தடி அமெரிக்காரன் இஸ்ரேல் நினச்சி உலகத்தை அழிச்சிருவாங்க பாருங்களே. நான் கேட்குறேன், ஏன் அணுகுண்டு அடுத்து அமெரிக்காக்காரந்தே வச்சுருக்க முடியுமா? ஏன் ஈரான் வச்சுருக்க கூடாதா? ஏன் மற்ற நாடுகள் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதா? அவன் நினச்சா சட்டமா? இப்போ யூஎன்ல எதுக்கு யுனைடெட் நேஷன்லாம் ஒரு பொம்மை யுனைடெட் நேஷன்ஸ், அதனால் உதவியே செய்ய முடியாது. அவன் எல்லாமே பணக்காரனாக இருக்கணும், படைபலமாக இருந்தமாக அவன் தான் சாதிக்க முடியுமா? ஸோ அவன் எவ்வளவு அந்த நாட்டில் எவ்வளோ உருவாக்கி தன்னோட நாட்டை பெருசாக ஆக்கணும் ஒவ்வொருத்தனுமே நினைப்பான். நினைக்கும் போது அடுத்தவன் என்ன செய்கிறது, நீ பெரிய ஆள் ஆகாத, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அமெரிக்கா சொல்லும்போது அது கேட்குறதுக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில். அதேமாதிரி பெரிய இதுதான் பாருங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதை ஈரானில் போய் குண்டு போட்டு தீ புலம்பாக இருக்குது பாருங்களேன். தூரம் பெரிய நகரத்தில் அந்த நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு ஐயா, ஈரானில் உள்ள நியூக்ளியர் சைட்ஸை அங்கே ஏவுகணை தாக்கி அங்கே தீ புலம்பாக இருக்குது
பாருங்களேன். இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு நடந்தது. ஸோ ஈரானில் அந்த அணுசக்தி நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குங்களா, அந்த இடத்துல ஏவுகணை போட்டு இந்த மாதிரி தீ புலம்பாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஈரானில் இஸ்ரேல் போட்டால் ஏவுகணை, இஸ்ரேல் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து போட்டால் ஏவுகணை மூலயமா இந்த மாதிரி பெரிய அழிவு நடந்துகிட்ருக்கு ஈரானில். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.